வணக்கம் சார். என் பேர் நர்மதா, பிஎஸ்சி நியூ அட்மிஷன். ஏமா நீ மிஸ்டர் ஜெகநாதன் ஒரு டாக்டர் தானே? ஆமா. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்டுல இருந்தே படிக்கலாமே, ஏமா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற? உங்களுக்கு தெரியாதுதா சார், நான் 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் பாசம்னா என்னன்னு தெரியாது. என்ன சின்ன வயசுல இருந்து இங்கேயே படிக்க வச்சுட்டு எங்க அப்பா ரொம்ப வருஷமா ஃபாரின்லயே தங்கிட்டாரு. ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு வசதி, கூப்பிட்ட கொள்ளுக்கு 10 வேலைக்காரங்க வந்தாலும் அந்த பங்களாவில நான் ஒரு அநாத மாதிரி தான் வாழ்ந்தேன். அந்த லைஃப் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அதனால்தான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலான்னு உங்க காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். இன்னைக்குதான் நான் முதல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். God bless you, my child. நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போற பாடம் கம்பராமாயணத்துல நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிறேன், நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேரு. போய்க்கார். தேங்க்யூ. இந்த கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோண்டி தோண்டி மறைந்து கொண்டிருக்கின்றதோ அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாய். மற்றவள் ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன் வெய்யோ நொழி தன்னேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானுடன் இளையானுடன் போனான். மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு. நர்மதா. அப்பா எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் எப்போ வந்தா உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்னன்னு கேக்குறேன். கடல் போல வீடு இருக்கு, கூப்பிட்ட பொருளுக்கு ஓடி வரத்துக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்கிட்ட கூட சொல்லாம இங்க ஹாஸ்டல் இருந்து தங்கி இருக்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ தங்கலாமா இல்ல தங்கலாமான்னு கேக்குறேன். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிசினஸ் அடிக்கடி வெளியே போயிடுறீங்க. கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வந்தாலும் அங்கேயும் எனக்கு தனிமைதான ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? சாரி, நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எனக்கும் நிஜமாவே உங்க அம்மா இறந்த பிறகு என் மன நிம்மதிக்காகத்தான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்குறதுதான் சந்தோஷம் தான். Go ahead. I have no objection. அப்பாடா, அப்புறம் உடனே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமிச்சு முடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெய்யிலேயே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. என்ன ஆம்பளைகள் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். சீக்கிரம் காலேஜுக்கு நேரமா இருக்கு, நெய் தோசையை சாப்பிடுங்க. தோசையா இது? ரப்பர் துண்டியா? மேடம் வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற, சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. யார் இங்க சப்ளை பண்றது? வாங்க மேடம், இதுக்கு முன்னாடி செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்றான். நாங்கெல்லாம் ஜந்துக்களா? நான் தான் விசாரிக்கிறேன்ல. ஏப்பா தோசையா அது? தோசைன்னு தாங்க நினைக்கிறேன். தோசைன்னு தான் நினைக்க. போய் அந்த ஆளை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. மாஸ்டர் நான் இதுதான் பார்த்தேன். யோஷா ஆர்ட் கேலரியில இருக்க அத்தனை நீடல் வரைக்கும் சுரேந்தர் செஞ்சதா? அப்படிதான் சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல கலா ரசிகர். ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே அவர் கற்பனையில செஞ்சதா? இது என்ன பிரமாதம். அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில இருக்கு, நீ படிச்சு பாரு.
திருவிழாவில் ஒரு திருப்பாடகன். சுரேஷ். போர்க்காற்று. சுரேஷ். கோபுர கலசம். சுரேஷ். கல்லறை பூக்கள். உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. சுரேஷ். மேஜிக் ஷோ டைம் ஆச்சு பாக்காரல. வாங்கடி, அவ படிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. மூங்கில் மரக்காட்டுல வந்து வந்து ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சிறுதலயமான ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏண்டா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் பண்ணிக்கலாம்டா. என்ன? நம்ம லைப்ரரியில இருக்கிற கவிதை புக்ஸ்ல அதிகமா சுரேந்தர் எழுதின கவிதை புக்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிடி ரூம்ல அவர் வாங்கின ஷீல்ஸ் தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து நான் அவரை பார்த்ததே இல்ல. நீங்க தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும். யார் இந்த சுரேந்தர்? நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவன் என் கிளாஸ்மேட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் உங்க மாதிரி தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் படிப்பு உண்டு, ரொம்ப அமைதியானவன். இத பாருங்க, அவனுக்குன்னு பிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க. இங்க பார்க்கணும்னு நினைச்ச அந்த சுரேந்தர் இங்கதான் தூங்கிட்டு இருக்கான். சுரேனோட டைரி கிடைச்சாலும் கிடைச்சது, அது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா? அப்படி பார்த்துட்டு இருக்கே. ஒண்ணும் இல்ல, இவ்வளவு சாமுத்திரிக்க லட்சணம் உள்ள ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காருனா இதுல ஏதாவது விஷயம் இல்லாமலையா இருக்கும்? ஏண்டி, செத்து போனவரோட டைரியை பிடிச்சா என்னடி தெரிய போகுது? உனக்கு வேணா இது செத்து போனவரோட டைரியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவனுடைய ராகம். புரியல? எனக்கு இதுதான் புரிஞ்சது. இது புரியறதுக்கு மனோதத்துவ நிபுணர் டாக்டர் விஜய். You are an Indian doctor. Yes, yes. All animals your friends. Yes, yes, yes. Correct. Your nose, my nose. அதுவும் yes, yes, man. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மனோதத்துவ டாக்டர் விஜயா? நானே தான். அதுல என்ன டவுட்? Objection. I objection. He is not a doctor. I am a doctor. What do you want, madam? You are your doctor. Yes. You are your doctor. Yes. He is only veterinary doctor. I am also cyclist doctor. இவன் மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பார்ப்பேன். யாருங்க அந்த கதை தட்டுறாங்க? நான் தான் டாக்டர், என்ன உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தரங்க, கதவை தரங்க. இல்லங்க, ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். ஐயோ,
அடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுயா. டாக்டருங்க, நான் தான் டாக்டர். எந்திரியா டாக்டருங்க, டாக்டருங்க, ஐ ஏம் ஏ டாக்டர். டாக்டருங்க, ஐ நோ. நீ யார் மரியாதையா சொல்லு. டாக்டருங்க, டாக்டருங்கயா, நான் இங்க இருக்கேன். யாரே டாக்டர் பூட்டி வச்சது? யாரே டாக்டர் பூட்டி வச்சது? யாரே டாக்டர்? என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் கூட்டி வைப்பீங்க? ஐயோ, நான் இப்பதாங்க வந்தேன். என்ன டாக்டர் பார்க்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர்னு சொல்றாங்க. யாருங்க ஒரிஜினல் டாக்டர்? மிஸ்டேக்கன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். ஒண்ணுகிட்ட என்னடா பேசி வந்து கதவை தர்றான். கத்தாதீங்க மாஸ்டர், நாலாம் திறந்து விடணும். ஃபாலோ பேக். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யாரு? டாக்டர் விஜய், நீங்க தானே? நான் தான் டாக்டர் விஜய். நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட. இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்னங்க விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 22 வயசுல காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் டாக்டர், இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் ஹியூமன் சைக்காலஜி பத்தி படிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னுதா. இயற்கையாவே சாகிறது வேற. தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாம ஒருத்தர் செத்து போயிட்டா நிச்சயமா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. வந்து பயப்படாத. பயப்படல. நான் தான் இங்க வாட்ச்மேன். கல்லறைக்கு எதுக்கு வந்த? சுரேந்திரனுடைய கல்லறைய பார்க்கறதுக்கு வந்த. புத்தகத்தை என் கீழே போட்ட. எடு புத்தகத்தை. போறதுக்கு முன்னாடி ₹1 கொடுத்துட்டு போ டீ சாப்பிடறதுக்கு. ஏண்டி நர்மதா, ஏதோ காலேஜ்ல சேர்ந்தமா படிச்சமா எக்ஸாம்ல கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு பாஸ் பண்றதை விட்டுட்டு யாரு உன்னை அந்த கல்லறைக்கு போக சொன்னது? உனக்கு ஏண்டி இதெல்லாம்? நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா உங்க அப்பா யாரு பதில் சொல்றது? கூட படிக்கிறீங்களா தானே இது கேட்பாரு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு கூட சுரேந்தர் இறந்த இடத்த போய் பார்க்க போறேன். வா வா. ஆமா, உயிரோட இருக்கிற என்ன பத்தி கேட்காதீங்க. செத்து போன சுரேந்திரனை பத்தியே கேளுங்க. அவன் எப்படி செத்தான்னு கேட்டிய, உனக்கு சொல்றம்மா. இங்க இருந்தா சுரேந்திரன் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். போகாதம்மா, அங்க போகாத. நான் சொல்றத கேளு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது பாடி
முறை உன் தரிசனம் உலா வரும் நம் ஊர்வலம் என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கவிதையை முடிக்கலையே. என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா. செய்ய மாட்டேங்க. அதுல எது இதுல எழுத மாட்டேங்க. துணியாத இடத்துக்கு நீ போற. என் கிரேவியாருக்கு போனேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடத்துக்கு போனேன். அங்க காலடி கல்லுதான் விழுந்துச்சு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீயே வந்திருப்ப. சொல்லு, எதுக்காக நீ என்ன தேடுற? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் ஆசைப்படுற? இப்ப கூட நான் வீட்டு போட கவிதையை முடிக்கணும்னு முயற்சி பண்ண. அதை நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ நீ ஒரு ரத்தத்தால எழுதினப்ப என்னால் தடுக்க முடியல. அதனால தான் இப்ப நான் முன்னாடி வந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அடியோட விட்டுற. நீ வாழ வேண்டிய பொண்ண. என்னை பத்தி நினைக்காத. நீ கவிதைகளை படிக்காத. நான் உயிரோட இருக்கும்போதுதான் நிம்மதியா இருக்க முடியல. செத்த பொறுமாவது என்ன நிம்மதியா இருக்க விட பிளீஸ்.
शोभा मैडम என்னாச்சு உங்களுக்கு தெரியல மேடம் தெரியலையா நீ தானே அவ கிளாஸ்மேட் ரூம்மேட் நீ தானே எஸ் மேடம் தெரியலங்கற உடம்புக்கு நடக்குது டெம்பரேச்சர் இல்லையே உடம்பு இப்படி நடந்ததை பார்த்தா பாடி பெயினா இருக்கும் போல் இருக்கு பெட்ல படுக்க வைக்க வேண்டாம் இவங்க மேடம் எங்க இப்ப இருக்கேன் டாக்டர் என்ன டாக்டர் உனக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ நான் பார்த்ததே இல்லை என்ன மருந்து கொடுக்குதுன்னு எனக்கே தெரியல பிகாஸ் டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும் எதுக்கும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க ஓகே டாக்டர் வரேன் நீ தானே அவ கூட இருப்ப எஸ் மேம் ராத்திரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் முன்னாடி வருவேன் யார் கண்ணுக்குமே தெரியாதுன்னா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் போதுமா டாக்டர் இல்லம்மா டாக்டர் சொல்லு டாக்டர் அது என்ன வரமோ நுழைய மாட்டேங்குதுங்க நீங்க யாரு நானு ஆறுல வேட்டிங்க அந்த கொலையில வரும் தெளிவாக்கு எந்த கொலையில போனவன் என்ற வீட்டுக்காரந்தே ஓஹோ ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க அது சரி என்ற வேர்லூக்கு இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணும் இல்ல எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க லட்சுமி பால் டாக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் வந்து என்னன்னு பாருங்க ஆட வாங்க விசுக்குனே அது சரி தலைமையில கை வச்சு போட்டீங்கன்னா பால் ஒன்று பார்க்கணும் வாங்க மாலை 5 கொத்தா வேணா சேர்த்தாரேன் அம்மா நான் எம்பிபிஎஸ் டாக்டர் எனதுங்க
நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறவன். இதுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க, என்ற மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டீங்களாக்கு? என்ற வாடாவது பால் கொடுக்கு, இதுங்க இடத்த கொடுக்கு. அந்த வாரம் போறத மரகால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானது இவனுங்களை டிராக்டர்னு சொல்லிக்கிட்டு எங்க முள்ள மாதிரி இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நான். உங்க கவிதைகளை பிடிக்கும்போது நான் தனிமையில் இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் கவிதைகளே என் மனசுக்கு படல. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு ஊற வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல பட்டதை கவிதையா எழுதினேன். அவளும் ஒரு கவிதையாவே நினைச்சேன். ஆனா அவ என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் பிள்ளைங்க நான் என்ன புரிஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நர்மதா, ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் செதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அணையப்படுத்து தூங்கிருச்சு. முடிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு பதறி போய் சிறகு விழிக்க கரை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படல. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோன்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படல. பாவம், அந்த குருவி கரைக்கு போய் சேர முடியாம கப்பலுக்கு திரும்பி போக முடியாம கடலே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமைதான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதை சொல்லி நான் வச்சுட்டேன்ல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கிளம்ப. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். உடம்புக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. இப்படி சொல்லிட்டாயா? ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்கா? உட்காரியா? வாய்க்கறியா? வாய்க்குள்ள போய் அவுக்க போற. ஐயோ என்னம்மா வகுத்து வலிங்க. இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனால நீ எனக்கு சொல்லி தலையிடுதுங்க. இந்த கொலையில ஒரு அவுத்து வலி அலையில அலையில வலிக்குதுங்க. ஐயோ டாக்டர், வகுத்து வலிக்கு எதுக்கு நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. அவசரப்பட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணா இருக்கிற ஆடுவே. பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? ஐயோ வகுத்து வலிங்க. மருந்த பார்த்து விடுங்க மாஸ்டர். செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது. அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து வகுத்து வலி நல்லா போயிடுச்சு. சுரேன், சுரேன், சுரேன் வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு. காதல்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு புனிதமான அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்காமலே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. காதலை பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காருன்னு கேளுங்களேன். ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு பிடிக்கல நிறுத்தினேன். பிடிக்கல நிறுத்துறதா? ஆமா. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. Oh my God. இது பாருங்க, நீங்க பாட்டு கேட்டு தான் போகணும். நில்லுங்களேன். ஓடாதீங்க. இத பாருங்க, இனிமே என்னால ஓட முடியாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க.
நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்டுட்டு தான் போகணும். வந்து உட்காருங்க. இதோ பாரு, நாம் யாருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்டதான். இவருக்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காது. அப்ப நான் ஆளை கூட்டு வந்து. நான் அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்னுட்டு இருக்கீங்களா? எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. வயிற்றுல குத்துறானுங்களே, முதுகுல குத்துறானுங்களே. அவரை விட்டுருங்க. விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. எங்க இதுல ஆளையே காணோம். ஏய், உள்ள என்னடி பண்ற? ஹாஸ்டல் இருக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போயாச்சு. வாசிக்கிறோம். என்னடி இது? காலேஜுக்கு வர ட்ரெஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல என்ன பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. வைக்குமா?
Beautiful. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டான். யாரவன்? ஆனந்தோ கினந்தோ என் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பியிருக்கான். ஏண்டி யாரோட பேசுற? நல்லா தானே எடுத்திருக்கான். எடுப்பான் அடிக்கடி என்ன ஃபாலோ பண்றான். அப்படியா? அவன் பேர் என்ன சொன்ன? அதான் சொன்ன இல்ல, ஆனந்த்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். என்னடி இது போட்டோ அந்த இடத்துல நிக்குது? முதல்ல போட்டோ வாங்கு, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க. எனக்கு போயிட்டீங்களா? ஆளு பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கா. சோதிச்சு நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவியா வந்தா என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும், இல்லனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றோம் போல இருக்கு. நீயா குடிக்கிற? முடிக்கிறேன். நர்மதா சொன்னப்போ கூட மடையனா இருப்போம்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லூஸ் தனமா இருக்கா, அவ்வளவுதான். போதும் சரியாயிடும். டாடி, எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். பேரு நர்மதா. ஷி இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8ஆம் நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ. எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்டல்ல, அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். யார் இந்த வீட்டுல? யார் இந்த வீட்டுல? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? நீ சக்கரவர்த்தி இல்ல? எஸ் எஸ். அதுக்குள்ள கூட்டணியா? வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். உன் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த். ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பான். இது வரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். உன் பொண்ணை எங்க பார்த்தாலும் தெரியல, கல்யாணம் பண்ணா உன் பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இத பார், இதையும் பார். என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் உன் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ற, உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துற. டன்.
ஏன் முகத்தை மறைச்சு நிக்கிற? எனி ப்ராப்ளம்? எஸ், நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்டு ஜெகநாத வருவாரு. ஏங்க உள்ளார விடக்கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா. எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. என்னங்க உங்க ஃப்ரெண்டு வராருங்க. கூட அவர் பொண்ணு வருதுங்க. ஏய், ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்டு? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதியா? ஓ, அன்னைக்கு நீ மீட் பண்ணல என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி. வணக்கம். நல்லா இருமா. சக்கி, உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த், இவருக்கா பிறந்த நாள்? ஆனந்த், என் ஃப்ரெண்ட் ஜெகநாத். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ். நர்மதா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க, நீங்க என் பர்த்டேக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன வாழ்த்துவீங்கன்னு இப்போ நான் எதிர்பார்க்கிறேன். முத்தமடையே மின்னல் கொடியே வருவாய்.
மழையே மின்னல் கொடியே வருவாய் உன்னில் நானும் என்னில் நீயும் இணையோமா மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா தனிமையில் நீமையை அழைக்கலாம் மனதில் ஆளவா மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா மௌனம் ஏன் மௌனமே. ஏய் உன் பையன் ரொம்ப நல்லா பாடுறான். அது நீங்க சொல்றீங்க அங்கிள். ஆனா உங்க டாக்டர் ஒண்ணுமே சொல்லியே மௌனமாவே இருக்காங்களே. அவளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் இல்லையாம்மா? நேரமாச்சு, வீட்டுக்கு போலாம்பா. ஓட ஓட வரட்டானே ஐயோ இந்த நேரம் பார்த்து நானும் வர காணுமே. டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சுட்டு துரத்துறா டாக்டர். வேண்டாம் மாமா மாமா, நில்லு. என்னால ஓட முடியல மாமா. ஒரே ஒரு ஐயோ, மாமா மாமா நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்த மறந்துட்டீங்களா மாமா? அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாடையை கையில் எடுத்தேன். இந்த மாதிரி உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். கண்டம் கண்டனா வச்சிருவேன். விடுங்க விடுங்க சார், விடுங்க சார். டாக்டர் நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க, அக்கா தங்கத்தையே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரிகாயம் பேசுவாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீங்க இல்லையா? நீங்க போங்கம்மா. டாக்டர் வாருங்க. நம்ம ஓட்டு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு. போதும் நிறுத்து, இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. என்னடா முதலாளி, நம்ம ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டாருங்க. இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? வாங்க. நம்ம ஆளை சுத்தி வழிமறிக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாரும்? ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கான்னு உங்க அப்பன் கேட்டானே. பணக்காரனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
பாருங்க, உங்க ப்ராப்ளம்ஸ், போனஸ், ஸ்ட்ரைக் என் அப்பா கிட்ட வச்சுக்கோங்க. அடிதடி மாத்திரம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க ஹாஸ்பிடல் செலவுக்கு. ஏய், அங்க பாரு, அவ தனியா உட்கார்ந்து படிக்கிறா. இங்க உட்கார்ந்து படிக்கலாமாடி? ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவ்வளவு மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். வாடி, இங்கேயே உட்காந்துக்கலாம். இடி இடிக்குது, திரும்பி தாக்கலாம் தரேன். அதானே. ஏய் செங்கமலா, மழை வர்ற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு இருந்தாலவா. முதல்ல முட்டுனா திரும்பி பாரு. குட் மார்னிங் மேடம். வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? பரவாயில்ல, குறுக்க 2 கழுத போச்சு, அதுவும் சரியில்லைன்னு லேட்டா வந்தேன். சார், சார், யாரு? யாருமா நீங்க? என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்கார்ந்துகிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுன்னே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல் இருக்கிறது அவளுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஷூர், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தட் யூ ஆர் லீடிங் சைக்காட்ரிஸ்ட். சோ ஆஸ் எ சைக்காட்ரிஸ்ட் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க. நீயும் நானும் சேர்ந்தா கொட்டமா அடிக்க முடியும்? நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நம்ம ஸ்லோக்ஷன் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டனே. ஸ்லோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர் நான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேரர், இந்தம்மா இங்க என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி 2 இட்லி கொண்டா. போச்சு, எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டாங்க. இது நான் அவளுக்கு எழுதுனேன், நீ சொல்லு. இப்ப நீ சொல்றா, நான் எழுதுனடா. நான் அப்படி எழுதுனேன். அன்னையே போச்சு. இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். உட்கார கூட ஸ்ரீராம ஜெயத்தை நான் இங்க இருக்கேன். சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே வாரணமும் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க.
இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா? சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த லெட்டர் எழுதுறது யாரு? நான் தான் எழுதுறேன். என்னப்போ? அது 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 மேடம், அது நான் இந்த 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 லெட்டர் First you get up. அது வல்லவே மேடம். Get up. Yes. அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான். க்ளோஸ். டிஸ்மிஸ் தான். ஒரு பார்க்க கவனிட்டி தான். போச்சு, எல்லாம் போச்சு. சுரேந்தர், நமஸ்தே மேடம். நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் தப்பா உங்க மணி பேக்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன். இல்ல, உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா. நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல 4 பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்திருக்கலாம். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ஆடின கிரிக்கெட் நம்ம மேடம் சீதால என்ன பார்த்து என்னது ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கடா. ஏன் சொல்ல மாட்டாடா? ஏன் சொல்ல மாட்டா? வேஸ்ட் ஷர்ட் போடாத, பேண்ட் ஷர்ட் போடுன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கிழவிதான் கிடைப்பா. உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. பேசாம இந்த கிழவிக்கே வாழ்வு கொடு. யூ see மிஸ்டர் சுரேந்தர், சீதா is a fantastic and a marvelous name. You know, Sita is the Raman's wife. வாழ்க்கையில இப்படி துப்புறானுங்க. Continue the games. நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசீதே மாட்டேங்கிறானே. எங்க போயிட போறா? காலேஜ்னு இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தே தீரும். அதுல அவனை கவனிச்சுக்கிற. வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வரத்துக்கு ரொம்ப குடிச்சு வச்சிருக்கோம். குடும்பப்படுத்துறாங்களே. வாழ்க்கையில சந்தோஷமே வராது போல இருக்கு. ஆதியா ராணி ஒரு காவி கட்டி காசி பக்கம் செல்லு செல்லு. ஆண் பிள்ளை என்றால் ஒரு மீசை உண்டு. அப்போது காதல் வரும் ஆசை உண்டு. பூவென்னும் பேர் கொண்டு பெண்ணொன்று வந்தது. தேன்பட்டு கண்ணம் தொட்டாயாகாதா? மோகத்தின் மேகத்தில் முந்தானை ஓரத்தில் முத்தங்கள் தந்து விட்டால் தீராதா?
கேட்டில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க சில்லறை காவும் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க சிற்றின்ப கேட்டில் என்னை தள்ளாதீங்க தள்ளாதீங்க சில்லறை காவும் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க நீயும் வேறு நானும் வேறு வேணாம் வேணாம் வேறாது ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு காதலும் கொள்ளாதே ஆசையை வைக்காதே ஜோடியை தேடாதே லீலைகள் செய்யாதே அந்த ஞானம் வந்து சேரும் போது சொர்க்கம் சொர்க்கம் இந்த மோகத்தீயில் சாயும் போது துக்கம் துக்கம் பாடலில் உள்ளது போதனை அறிந்தவர் காண்பதே பேரின்பம் புத்தனை பாரடி சொன்னதை கேளடி நல்வழி தேடிப்போ ஆனந்தம் பாரதி பாடல் கண்ட பெண்கள் நாங்கள் தானே காளிதாசன் கவிதை எல்லாம் சொல்வதென்ன காதல் தானே பருவத்தில் பயிரை செய்தால் மகள் கொண்டு சுவையும் கொண்டு உருவிக்க உணர்ச்சி வந்து ஊறு கட்டி வாழும் நன்று சொந்தமென்றும் வந்தமென்றும் வீவோரெல்லாம் ஒரு வட்டமன் போல பத்து போவாரம்மா சொந்தமென்றும் வந்தமென்றும் வீவோரெல்லாம் ஒரு வட்டமரம் போல பட்டு போவாரம்மா நானும் ஒன்ன மாயா மாயா உறவாடும் ஆண் பிள்ளை என்றால் ஒரு நீ செய்வது அப்போது காதல் வரும் காதலும் கொள்ளாதே ஆசைகள் வைக்காதே ஜோடியை தேடாதே நிலைகள் செய்யாதே மீசை விட்டு வச்சதென்ன சொல்லு சொல்லு ஒரு காவி கட்டி காசி பக்கம் செல்லு செல்லு ஆண் பிள்ளை என்றால் ஒரு ஆண்மையுண்டு ஆசையை கட்டி வைத்தால் மேன்மையுண்டு என்ன இந்த பக்கம் காலேஜ் போலையா? ஏன் செருப்படி வேணுமா? போங்கடி. பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, இதுங்க சொல்ற பதில் என்ன? காலேஜுக்கு போலையான்னு கேட்டேன். திருப்படி ஓணுமான்னு கேட்டுட்டு போறாளுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் இதுங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுங்கெல்லாம் எங்க கேள்விக்கு பதில் எழுத போறாங்க. ஒன்னும் புரியல. காலையில இருந்து டென்ஷனோ டென்ஷன், அதே நகர டென்ஷன். எங்கடி அந்த ஜெகதன பிரதாப? அங்க பாரடி, அந்த பப்ளிசிட்டி வந்தாச்சு. வெண்மை சூப்பரின் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா நிர்மா. கொஞ்சம் இருமா சுரேந்தர், உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன? ஓ, சூப்பரின் வெண்மையோ? இவர் காலேஜுக்கு வேஷ்டி கட்டிட்டு வராதீங்கன்னா கட்டிட்டு வராரு. இனிமே ஒரு வேஷ்டியே கட்டக்கூடாது. ஒரு வழி பண்ணிடுங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் அவன் கூட கனவுல டுயட் எல்லாம் கூட பாடிட்டேன். இப்போ சொல்றேன், இந்த கன்னி பொண்ணோட மனசு கெட்டு போனதுதான். நீ எனக்கு எழுதுற லவ் லெட்டர் 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்க. இந்த காலேஜ் செவரெல்லாம் ஒட்டுறதுக்கு என்ன சொல்ற? ஐயோ, என்னையா கையை பிடிச்சு இருக்கிற? யாராவது பார்த்து தப்பா நினைப்பாங்க. விடியா, கையை விடியா, நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. பாரு, உன் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்ட போகுது. அன்னைக்கு பிக்னிக்ல கலாட்டம் பண்ண, இன்னைக்கு லெட்டர் வச்சு பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? லவ் லெட்டர் எழுதிட்டு பிளேட்ட மாத்திரியா? நான் பிளேட்டா? காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்காளே, இவ பேரு என்ன? பிளேட்ட மாத்திரம் வந்துட்டான்.
கொஞ்சம் இரு வர. கொலபா இங்க வா. சுரேந்திரனுக்கு பயாலஜியில் இஸ்லியே டவுட், போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட். எனி டவுட்? நிறைய இருக்கு. ரூம் கொஞ்சம் வரியா? ரூம் எதுக்கு? இங்கேயே கேட்கலாமே. ஒண்ணு இல்ல, ரூம்ல வச்சு உங்களை கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன் இங்க மந்திரிக்க கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு என்னால கோலப்ப நடுவாங்கினாரு. இன்னைக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏய், சுரேந்திர வராரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. புடி. சுரேந்தர், எது கூப்பிட்ட? ஒரு பொண்ணு நான் வாயால வெக்கத்து விட்டு ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்லவே மாட்டா. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீங்க எந்த பதிலும் சொல்லல. இன்னைக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. பதிலா? இப்ப எந்த கையால அரைஞ்சீங்களோ அதே கையால நீங்க நினைக்கணும். அது நடக்காதுன்னா இனிமே நான் வாழ்றதுல பிரயோஜனமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற ட்ரெயின்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இதான் உன் முடிவா? ஆமா. ட்ரெயின் வர நேரமாவது என்ன விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடல. முடிஞ்ச உங்க சுரேந்தர்கிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிறப்பதான் அவர் எனக்கு கிடைக்கல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவர் என்ன நினைக்கட்டும். அப்பதான் அவர் காதலாம் என்னன்னு தெரியும். டைம் என்னடா இது? மணி 9:30. ட்ரெயின் வர நேரமாச்சு, சீக்கிரம் வாங்கடா. சுரேந்திர போய் பார்க்கலாம். சுரேந்திர கூப்பிட்டு வாடா. சுரேந்திரா, நீ என்னடா அந்த பிலமினாவை கை நீட்டி அடிச்சுட்டு வந்துட்ட. அவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிறேன் தண்டவாளத்துல போய் படுத்துக்கிட்டா. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ அவளை ஏத்துக்கிறியா இல்ல அவ சாகணுமா நீயே முடிவு பண்ணிக்க. ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. வாங்க போலாம். செத்த சாகட்டுமே, எனக்கு என்ன? நானே இவ்வளவு தற்கொலை பண்ணிக்க சொன்னேன். இங்க பாருங்க சுரேந்தர், ஒரு மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடுற இந்த காலத்துல உங்களுக்காக உயிரை விட தயாரா இருக்க அந்த பிலோமினா. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அவ கேக்குற மாதிரி இல்ல. ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வாங்கடி போலாம். என்ன போய் யார் லவ் பண்ண சொன்னா? மாட்டிக்கணும்.
வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ உந்தன் அன்பு மனச, கட்டி வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், அந்த கல்யாண காலம், இந்த பொன்னான நேரம், அந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ உந்தன் அன்பு மனச, கட்டி வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. மனம் போல் வரம் கொடுத்து இந்த ராசாவும் வந்ததில்லை. கன்னி மலர்களை நான் பறிக்க, கத்து நிலைகளில் நான் பழக, கொத்து மலரன் நீ சிரிக்க, நீ சிரிக்க, மொட்டு மலர்ந்தது தேன் கொடுத்து தேன் கொடுத்து மாறாது இது மாறாது, தீராது சுவை தீராது. ஆயிரம் காலமே கட்டி வச்சுக்கோ எந்தன் அன்பு மனசு, கட்டி வச்சுக்கோ எந்தன் சொந்த மனசு. தொட்டு தொடரது சொந்தமம்மா, தொட்டில் வரை வரும் பந்தமம்மா. அந்த கருங்களும் எனக்கு எனக்கு முத்து தரவன நீ சிரிக்க, நீ சிரிக்க, மாறாது இது மாறாது. தீராது சுவை தீராது. கட்டி வச்சுக்கோ உந்தன் அன்பு மனச, கட்டி வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த பொன்னான நேரம், இந்த கல்யாண காலம், இந்த பொன்னான நேரம், அந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ உந்தன் அன்பு மனச, கட்டி வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கட்டி வச்சுக்கோ எந்தன் அன்பு மனசு, கட்டி வச்சுக்கோ எந்தன் சொந்த மனசு. என்ன தலையை சொறிகிற? அது ஒண்ணுல நானும் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன். என்னாச்சதுக்கு? ஆனா அந்த பொண்ணு என் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுதா? ஆமா. என்னது வேஸ்ட் விட்டு பேண்ட் போட்டு வந்திருக்கிற? நல்லா இருக்க? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் நல்லா பண்ணிட்டு வருவீங்கடா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏய், பொண்ணு கூட பழகணும்னா பழத்தை மறந்துட்டு உட்கார்றா கொஞ்ச நேரம். நோ டைம். நோ டைமா? இவனுக்கு நேரம் பாரு. நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேசி, பழைய துண்டுதான். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தான் தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்ல நினைச்சேன்? சுரேந்திரங்கிற பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே சுரேன் இருக்கட்டும். ஓகே? சுரேந்திரங்கிற பேரு
நல்லாவே இல்ல. அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன், உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும். யார் 12 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுடா. லைட் ஆஃப் பண்றா, தூங்கணும். நான் சொல்றது காதல விழலையா? இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அழகா ஷார்ட்டா சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவன் எவ? பிலோமினா. அவளா உனக்கு மாத்தினா? இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள் ஆளையே பாதியாக்கிடுவா. அவளாவது பேரை பாதியாக்குனா எனக்கு தேவை கொடுத்து பேரியாக்கிட்டியம்மா. மயிலாட், நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. சுரேந்திரா, ஏண்டா பேசிட்டு இருக்கல, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ற? சாரி, நான் இங்க வந்து தப்புதான். உன்னை பார்க்க உங்க அப்பா அங்க காத்துட்டு இருக்காரு, அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன். அப்போ இருங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க. பாருமா, நான் உன்னை கூப்பிடல, அவனை தான் கூப்பிட்டேன். வந்திருக்கிறது உங்க அப்பாடா. இப்ப வரையா இல்லையா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடறேன். நான் ஒரு அப்புறம் பாக்குறேன். சுரேந்தர் வரல? வந்துங்க, சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கான். அப்படின்னு அவன் படிக்கட்டும். ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு திவசம். அத ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். முன்னே அவனை வர சொல்லுப்பா. அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம். நான் வரேன் தம்பி. நான் வரேன்ப்பா. சுரேன் ரூம் எங்க இருக்கு? ஹாஸ்டல் உள்ள வந்துட்டுல, நீயே போய் தேடிக்க. ஹாய். ஹே பிலோ, நீ எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பக்கத்தா? என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. சர்ச்சில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். என்னோட வசதிக்கு எத்தனை பிரசன்ட் வரலாம். ஆனா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க பிரசன்டேஷன் என்னங்கிறதா. என்னோட பிரசன்ட் நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும். பாய் சுரேந்திரா, நீ வாயாலேயே தான் கெட்டு போற. நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும். பெருசா பந்தாவா சொல்லிட்ட. இப்ப என்ன பண்ண போற? பெரிய வசதி உள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹால் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹால் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அது சீப்பா இருக்கும். வேற என்ன செய்யறது? அடி ஜாம்பாரு சுரேந்திரன், ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அது கொடுக்கலாம். அதான் மடையா மடையா. ஊட்டியில பிளவர் சீசன் நடக்குது, பொக்கே கொடுக்கறியா? பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ. வேற என்ன கொடுக்கலாம்? அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். மதத்துல உனக்காகத்தான் சேர்ந்தேன். குறுக்கலையா என்னப்பா உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா? கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டானா? எங்கிருந்து அழைக்கும் சேர்ந்திடரே உன்னையே ஏங்கிடரே மனமே காலேஜ் டேல நான் சுரேந்தரோட பாடினதை வச்சு அவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சுதான் திரும்பி வரேன்னு அவர் ஃப்ரெண்டு கோலப்பூர் கிட்ட சொல்ல வச்சிருக்கேன். இது அவரை என்னென்ன பண்ண போகுது பாரு. மீனா, உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். 10 நாள் கழிச்சு நானும் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அவசரம்? நான் இத பாரு, உன்னால வேணா 10 நாள் உன்னை பார்க்காம இருக்க முடியும். ஆனா உன்னை பார்க்காம 4 நாள் என்னால இருக்க முடியல. அப்படியா? ஆமா, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா உன் துணை இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். பைத்தியம் சொல்லுவாங்க, நீ சிரிச்சு என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறாத? நிச்சயமா எனக்கு இப்படி ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதான் என் சேலஞ்ச். பொண்ணுங்களும் ஏறெடுத்து பார்க்காத உங்களை லவ் பண்ணி என் பின்னாலேயே அலைய வைக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதே இல்லை. என்ன சொல்ற? ஒருத்தர் விரும்பி வருதா காதல். எனக்கு அது விரும்பாமையே வந்தது. அதுக்கு காரணம் நான் பண்ண சேலஞ்ச் மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாள் என்கிட்ட பேசுனது பழகினதுல ஜஸ்ட் ஃபில் த டைம். உங்க கூட பேசினது பழகினது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பாசம் கிளாஸ். எப்படி பொம்பளை மாதிரி ஆயிருங்க?
யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்க. நான் என்னமோ உங்களை ஏமாத்திட்டேனு. உனக்காக நான் சுமக்கிறேன் இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்லு, நீ என்ன விரும்பல? நான் போட்டிருக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்பல விரும்பல விரும்பல. ஏன் வசதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருடைய மனைவனு சொல்லிக்கிற தகுதியுள்ள ஒருத்தரோட வாழறதா நான் பிரஸ்டீஜாவே நினைக்கிறேன். உன் பிரஸ்டீஜ நீ சொல்லிட்ட, பட் என்னோட ஸ்டேஜ் இதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னைக்குமே எங்க சேர்ச்சி கோபுரம் மாதிரி வானோக்கியே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பிலோமினா, அதுல இருக்கிற உங்க இயேசுநாதரே பூமியை பார்த்துட்டு தானே இருக்காரு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் வெயிட். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்துருக்க. சுரேன், இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போனாலே பிலோமினா அவளுடைய ஃபாதர்னா. நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, பிலோமினாவை நீங்க மனசார விரும்புறீங்களா? ஆமா. அவனும் அதே மாதிரி உங்களை விரும்பி இருந்தா இப்படி பேசிட்டு போயிருக்க வேண்டாமே. இத பாருங்க சுரேந்தர், அவ முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். இப்ப உனக்கு கட்டி போற மணி 3 ஆச்சு. 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் படப்படுது. அவ முதல்ல ஊருக்கு போற. அதுக்குள்ள உங்களால சம்மதத்தை வாங்க முடியும்னா இந்த பத்திரிகை கிழிச்சு போட்டுட்டு அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். பட் ஒன் திங், ஒருவேளை அவ சம்மதத்தை உங்களால வாங்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில நீங்க குறிக்கிடவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. சுரேன், இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உனக்கு என்ன ஆச்சு? உங்க அப்பா சீரியஸா இருக்காரா? டெலிகிராம் வந்திருக்குடா. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. எல்லாரும் அவசியமா கல்யாணத்துக்கு வரணும். நிச்சயமா வருவோம். ட்ரெயின் புறப்பட போகுது, சீக்கிரம் ஏறு. பாய். शान्तकारं भुजगजयनं पद्मनाभं सुरेशं विश्वकारं गणसदृशं मेघवर्णं शुभाङ्गम्
லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகீவர்த்தனம் ஹம்யம் வந்தே விஷ்ணோ பவனகரம் சர்வலோகநாதம். ஓம் கிருஷ்ண கமலபத்ரசம் புண்ணிய சரவணகீர்த்தனம் வாசுதேவம் ஜகஜோன்யம் நவமி நாராயணம் ஹரிம். நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர் தானே? இப்ப சொல்லுங்க,
அரூபமா இருக்கிற சுரேன் என்கிட்ட மனம் விட்டு பேசுவாரு. நானும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவேன். மத்தவங்க கண்ணுக்கு அவர் தெரியாததுனால எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க. மனசார அந்த பொண்ணு அவங்கிட்ட கெட்டு போகிறனாலும் அவ செஞ்சது என்னமோ துரோகம் தான். நம்மளை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால ஒருத்தர் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சே. சே, அந்த பொண்ணு அப்படி செய்யணும். யார் அந்த பொண்ணு? இதான் அந்த பொண்ணு. நம்ம ரெண்டு பேருக்கும் என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக சொன்னேன்னா, இனிமே நமக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னு தான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா ஓப்பனாவே சொல்லலாம். சொல்றது கொண்டு இல்லைங்க. நீ அந்த சுரேனுக்கு செஞ்ச பாவமோ என்னமோ, முதல் பிரசவத்துக்கு போன நீ வீடு திரும்பாமலேயே போயிட்ட. ஆனந்த், டிஃபன் சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, காபியும் சாப்பிட மாட்டேங்கிற, என்னப்பா? என்னது இந்த ஆள் எங்க இருக்காரு? அங்கிள், எனக்கும் நர்மதாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். எனக்கும் கல்யாணமா? நீங்க டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சிடலாம். என் பொண்ணையே உனக்கு கொடுக்கறதா டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, டிசைனை நீயே செலக்ட் பண்ணிடு. மார்னிங். Silence is golden. You're also. அப்பா. என்னம்மா? ஆனந்தம் நீங்களும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஏன் பையனை கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? நர்மதா, நீ இன்னும் சின்ன குழந்தையா? உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டாமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? உடனே ஒரு நல்ல பையனை பார்த்து ஒப்படைச்சிட்டா என் மனசு நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. ஏம்மா? Daddy, I want to tell you, but I don't know how to explain. எப்படி சொல்றதுன்னு புரியல. ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலப்பா. I see. All right. ஆனந்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தகுதிகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால I will drop it. ஆனா உனக்கு இப்ப நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். உன் மனசுல யாரையாவது நினைச்சிருக்கியா? யாருன்னு சொல்லுமா, அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லுமா, யாரையாவது நினைச்சிருந்தா யாருன்னு சொல்லு. என் மனசுல இருக்கிறவரை உங்களால கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய பணக்காரன் அவன், எவ்வளவு பெரிய கோட்டேஷனா இருந்தாலும் சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, அப்பா, அது சொல்ல முடியல. அதே மாதிரிதான் இவ்வளவு நாளா என்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை மனசுல போட்டு வச்சிருந்தேன். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஊர்ல உன்னை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்க பேசுறத வச்சு உனக்கு கல்யாணமே நடக்காதோன்னு எனக்கு இப்ப பயம் வந்துடுச்சுமா. பிளீஸ், அதனால இந்த கல்யாணம் நடந்தாகணும். நான் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். நீ படிச்சவர், விஷயம் தெரிஞ்சவர். நான் சொல்றதை புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்ப கல்யாணம் உனக்கு தெரியாது இல்ல?
நாளைக்கு நர்மதா, உங்க அப்பாவும் நீயும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இத பாரு, உங்க அப்பா கேட்டதையே தான் நானும் கேட்கிறேன். ஆனந்த நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அவனை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என் மனசுல இருக்கிறது யாருக்குமே புரியல. உங்களுக்குமா புரியல? உன் மனசுல நீ வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்க. யாராச்சும் சொல்லு சொல்லு. நீங்கதான். இதுதான் பைத்தியக்காரத்தனமா இருக்க. நீங்க ஒரு பொண்ணுக்காக உயிரையே விட்டீங்க, அது காதல் ஆயிடுச்சு. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், அது மட்டும் பைத்தியக்காரத்தனம் ஆயிடுச்சு இல்ல? நீ இப்படி எல்லாம் உன் மனசுல என்னத்தை வளர்ப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன் முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன், பழகி இருக்க மாட்டேன். என்ன 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 போய் இது பாரு, இயற்கைக்கே மாறான விஷயமா இருக்கு. ஏய், நான் யாரு? இத பாரு, இனிமே நான் உன் முன்னாடி வரவே மாட்டேன். உள்ள எல்லாரும் பைத்தியம் சொன்னப்ப கூட அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இனிமேல் என்னால உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விடவே மாட்டேன். நீயா என்ன தேடி வந்தாலும் நான் உனக்கு காட்சி அளிக்க மாட்டேன். நானும் வருவேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். போயிடாதீங்க சரி, போயிடாதீங்க சரி, போயிடாதீங்க பிளீஸ். விஜய், வாங்க. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க இன்விடேஷன். நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரீங்க. ஓகே, நான் வரேன். அன்புள்ள டாக்டருக்கு நர்மதா எழுதுவது, என்னுடைய திருமண பத்திரிகை தங்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இக்கடிதத்தை தங்களுக்கு எழுதி அதை உள்ளே வைத்து அனுப்பினேன். எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாமல் நடக்க இருக்கும் எனது திருமணத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், என்னை எனது தந்தை வீட்டிலேயே சிறை வைத்து விட்டார். எனது மனோநிலையை புரிந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என நம்புகிறேன். நர்மதா, என்னதான் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. உங்க அப்பா வீட்டை சுற்றியும் காவல் போட்டுக்காரு. முகூர்த்தத்துக்கு நேராச்சு. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன். கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுதான் நல்லதுன்னு தோணுது. நர்மதா, டாக்டர், நீங்களாவது சொல்லி நர்மதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, நான் சொல்லிக்கிறேன். வாமா, வா. என்னாச்சு என்னாச்சு? யாரும் உங்களை கூட்டினது? நீங்க எது தப்பிச்சு இடத்துல நான் பார்த்துக்கிறேன்.
பொண்ணை காணும் சார். அவன் இந்த ஊட்டி விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. அவளை எப்படியாவது முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்து இந்த மணமேடையில் உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை முடிக்க. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். நான் சொல்றதை கேளுங்க சார். நீங்களே அழைக்கிறாதீங்க சார். எனக்கு உங்களை பார்க்கணும். பிளீஸ், ஒரே ஒரு முறை பிளீஸ் சுரேன். ஆத்மார்த்தமான அன்புதான் காதலுங்கிறது உங்க மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னோட வந்து சேர முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நான் உங்களோட வந்து சேர்றத உங்களால தடுக்கவே முடியாது சுரேன். தடுக்கவே முடியாது. உலகத்துல முதல்ல தோன்றினது காத்து. அந்த காத்தோடு கலந்துருச்சு இவங்க காதல்.